உங்களுக்காகவே வாகனமாக இருந்து உங்களை நான் சுமந்து செல்கிறேன். என் தோல் மீது அமர்ந்து தாமர மக்களுக்கு காட்சியளிக்கிறார். அப்படியாகட்டும். புறப்படி.
கழுத்துல கட்டுவது அம்மா கழுத்துல அப்பா கட்டுவது ஆனா கட்டுவோம் ஆப்பிரிக்கா குறைக்க மென்டல் பைத்தியம் ஐயோ கோளாறு மேலாறு தெரியாது முள்ளு மரத்தை இந்த நேரத்துல இந்த பைத்தியக்காரன் யாரா ஏற்றி விடுறது மேல அம்மா இந்த தலைச்சம்புள்ள முதல் கரு மாசமாக யாருனா தான் எந்த வீட்டுக்கு போயிடும் நம்ம ஊருக்கு யாவல் விட்டுக்குறாங்க வச்சுக்கணும் நாங்க லோல் படுற மாதிரி இவன் ஊரு சொத்த கம்மியா தோண மாட்டேங்கிறான் அம்மா தோர தோன்றான் காலைல பீ பேடுறான் அம்மா நாடகத்துக்கு உள்ள வண்டி வந்து எல்லா ஜாமானும் இறக்கி வச்சு எல்லாரும் பட்டு வண்டி மலை ஏத்து அம்மா இவன் 10 நிறுத்தி எங்களுக்கு தெரியாது பாஜாரு விசில் அடிச்சாரு தப தப தபன்னு அங்க இருந்து ஏன் நடந்து வந்தா இவன் நெடுக்க குறுகலை படுத்துங்க நம்ம வந்து எனக்கு தெரியாது குறுகலை படுத்துனுக்குற எனக்கு தெரியாத காலை இட்லின்னு ஊந்துன என்னடா இது பணமா தெங்க வச்சு போட்டுக்கிறாங்கன்னு பாக்குறேன் நான் பணமரண்டா பார்த்து வரல நான் யாரு பேர் விட்டவன் வீராதி வீரன் சோராஜி சோரா சோத்து வட்டி பேரன் தலையா பாரா எத்தனை குருவி கூடு கட்டி விட்டு 8 வேடு அவருக்கு பணம் வச்சுக்கிறானா எங்க பாரு ஐயா காலை கீழே கண்ணு கூசு நீ ஏண்டா அங்க பாத்துங்கிற அவரு நேரடியா உட்காந்து காலை பிச்சு நான் இழுங்க காத்த வேலையை பார்த்தா தான் தெரியும் எந்த நிக்கிறீங்க யாரு வாந்தி பதி வாரி போவா 10 செஞ்சு எடுத்துன்னு வந்தாரு ஒண்ணு ஓனர் பார்த்தானா காலில் உண்டு அவுட்றிய காலில் வெறுங்க ஏதாம்மா பாரு நீ வீட்டுக்கு அப்படியே அது பிடிச்சிடுவோம் சீட்டில் அவ்வளோதான் காலையில் சும்மாதான் போனோம் வண்டியில் பெட்ரோல் நந்தன் தான் ஓன நீ இதை அடிக்கிறடா சட்டி அடிக்கிற மாதிரியே உனக்கு வந்தது அவனுக்கு வந்துட்டு இருக்குதுங்க அதை கையில் பிடிச்ச உடனே அப்படி இருக்க எனக்கு யாருமே கிடையாது யாருமே கிடையாது கோட்டையில கோட்டை என்ன கொம்பு வர்ற எப்படியே வைங்க காலைல வந்த வயசுல 10 வயசுல அந்த வயசுல அங்க வச்சுக்கிறாரு என்ன இது மாடு கட்டின மாதிரி ஐயா இந்த பக்கம் எந்த பக்கமும் போயிடாத கழனி வேலை கரண்ட் வச்சுக்கிறாங்களாம் பைனிக்கு ஏண்டா கரண்ட் வைக்கிறதுக்கு இவர் அங்க போவாதுன்னு சொல்றதுக்கு என்ன சம்பந்தம் ஆளை பாட்டு காட்டு பையன் மேலே இருக்கிறாங்க மழை போடுறாரு யாரா கேட்டு பாருங்க சிங்க குட்டி பாய் வதில புலி குட்டி புள்ளி ஓடுவதில மான் குட்டி பால் அறுவதில கன்று குட்டி பீய தின்றதுல பெரியாட ஒரே நிமிஷம் வாங்க 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 ஐயா வாங்க கல் எடுத்துவாங்க அவன் மண்டையில
இன்னும் திருமால்பாடி நகரத்திலே இன்னும் கோவில் தர்மகத்தா DK ஏழுமலை ஐயா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாகவும் மற்றும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் இந்த மலர்மாலை அணிவித்து இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றனர். இன்னும் ரகுராமன் ஐயா அவர்களுக்கு தர்மகத்தா ஐயா ஏழுமலை ஐயா பொன்னாடை பகிர்வு. இன்னும் இந்த திருமால்பாடி நன்னகரத்தின் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் ஐயா தர்மகத்தா ஐயா அவர்களுக்கும் எனது கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த காலத்துல எல்லாருமே நாவல்ஸ் தான் கேட்பாங்க, நாவல்ஸ் தான் கேட்பாங்க. ஆனா அவர் இந்த கதை தான் ஆடி ஆகணும், கருட சேவை நாடகம் தான் நடத்தணும், இதுதான் பண்ணணும். அப்ப சொல்லியிருக்காங்க. அவங்க நாடகம் புக் பண்ணும்போது சொன்னது எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு உள்ள வந்த உடனே இதை தாங்க செய்யணும் அப்படின்னாங்க. ஏன்னா இந்த புராண கதைகள் கேட்கறதுக்குன்னு ஒரு சில தாங்குது, இன்னும் இந்த பெரியவங்க எல்லாம் இல்லைன்னா அவ்வளவுதான். அதுலயும் ஒரு சில கிராமம் தான் இருக்குது. அதனால இந்த சரித்திர புராண நாடகத்தை கேட்டமைக்கு இந்த கிராம தர்மகத்தா அவர்களுக்கும் ஐயா கிராம பொதுமக்கள் அவர்களுக்கும் எனது இனிய நாடகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். சரியா இருக்கும். கருப்புறத்தை உரியா கம்பெனி யாரு வாத்தியாரு நான் லோல் படுற தெரியுமா? என்ன கஷ்டப்பட்டு நடக்கிறேன், நான் கஷ்டப்படுற தெரியுமா? 10 மணிக்கு வர சாப்பிடுறேன், புளியா மரத்து வேர்ல போட்டு பட்டுங்கிற தாடு போட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிற. ஏண்டா ஒரு வாத்தியாருன்ற எதனா ஒண்ணு விட்டு எவ்வளவு சம்பளம் கொடுக்க? 2500 ரூபாய் அதோட விட்டுருக்கியா? ஒரு கிராம காசு வாங்கி பையில போடுகிறேன், மங்கள காசு வாங்கி போடுகிறேன், காலைல டிஃபன் காசு வாங்கி டிஃபன் வாங்கி கொடுப்பா, அஞ்சு வாங்கி கொடுப்பா பையில போட்டு போடுறேன். 1500 ரூபாய் வாங்கிடுறேன். முள்ளைக்கு பார்த்தாடி வாங்கி முழுசா எடுத்து போறேன். எட்டு போற சுற்றுலா கணக்கு பார்த்தாங்க மொத்தம் 4000 ரூபாய் வருது. ஏங்க கல்யாண பூசணிக்காய் வருது, அதை வைக்க மாட்டாங்க. கல்யாண பூசணிக்காய் எடுத்து போறேன். ஒண்ணு ஊட்டு பூசு வேலை நடக்கிறதுக்கு இந்த 15 பேர் தூட்டி எடுத்து மட்டும் தான் காப்பு காப்புன்னு வளருதா வீடு. தொடப்ப கட்ட அவனை ஊட்ட ஜேசி வச்சு வச்சுடுவேன். போகும்போது உங்க எல்லாரும் போய் நான் செக் பண்ணி அனுப்பணும். எல்லாருமே கேட்டு போய்க்கிறாங்க. ஏன் என்ன உண்மைதான், எல்லாருமே கேட்டு போய்க்கிறாங்க. ஏன் புளியா மரம் யானை எடுத்துக்கிறாங்களாம், எல்லாம் குளிக்கு பையில போட்டுக்கிறாங்களாம். டேய் அவன் கீழே படுகல்ற இன்னைக்கு பூரா புளியா மரத்து இல்ல இப்படி போறான், நாட்டாமக்காரன் கேக்குறான், இப்படி போறான், எந்த அண்ணனை கேக்குறான், இப்படி போறான், அந்த பக்கம் போறான். அந்த ஒரு அண்ணன் படுத்துட்டாரே அவன் கேட்டு தெரியுமே. போடு போடு போல இதோட மூஞ்சே எங்கடா இந்த மாதிரி முடியெல்லாம் வளர்க்குறீங்க? நீ சிரிச்சாதான் என் சூட்டு வயல போயிடுச்சு. ஏண்டா மிளகா துளாசிமா போட்டான். மழையே பெய்யாத ஒரு கொடுமழை வாழி தாச்சு போற மாதிரி இருக்கிறான் பாரு. ஐயா என்ன பண்றது நாம சொல்ல பாப்போம். அரண்மனைக்கு வரலான்னு வேகமா வந்தேன். வரலான்னு பாக்குறேன், சைக்கிள் இருந்தா காத்த காணும். ஏண்டா
சைக்கிள்ல காத்துல தள்ளி வர விடுத்தானே சைக்கிள தூக்கி போட்டேன் போட்டேன். நடபாத்தியா நடக்க ஆரம்பிச்சேன். அடடே. ஓட்டு மேல வந்த நேரம் ஆயிடுனேன். ஆ. கடி வழியா நடக்க சைடு ஆரம்பிச்சேன். வெளி வழியா வர ஆமா நானா பண்ண வரப்பு மேல நடந்து வரேன். வரப்பு மேலே வர. 2 வெள்ளை எலி சண்டை போட்டுங்குது. ஏண்டா பரப்பு மேல வரும்போது 2 வெள்ளையில சண்டை போடுது. ஒரு ஆண் எலி ஒரு பெண் எலி. ஓ 2 ஆம்படியா போண்டாட்டி பந்து. அடடடடடடடடடடே. குடும்பத்துல சகதியோ சண்டை இருக்கு. அது நம்மளுக்கு குடும்பத்துல மட்டும் இல்ல. அத நான் உத்து பாக்குறேன். டேய் மாநில குடும்பத்துல மட்டும் சண்டை வரத்துல ஆ. எந்த ஒரு உயிரமா இருந்தாலும் சரி புருஷன் முன்னாடி சண்டை தான். உங்க கதை யாருங்க கேட்கல. டேய் உனக்கு என்ன சொல்லிக்கிறேன் நானு. நேத்து பஞ்சாயத்துக்கிட்ட போய் நான் எலிக்கு கேட்டேன். எலிக்கு சண்டை. எலிக்கு இத நான்- சண்டை. இத நான் உத்து பாக்குறேன். பாக்குறேன். அந்த பெண் எலி கேக்குது. கேட்டு. டேய் பொட்ட. யாரு? அந்த பெண் எலி கேக்குது. யார் போட்டா? யார் போட்டா? ஏய் இப்படி வாடா பொட்ட. கேட்டா கையில் போடா. அந்த பெண் எலி சொல்லிட்டு ஆ. டேய் பொட்ட இந்த பக்கம் வா. டேய் பொட்ட டேய் பின்னாடி போ. டேய் பொட்ட இன்னும் போறல அங்க தான வர. சரிங்க நெல்லு வா. ஐ எங்க போனால கொடி பறக்குது பொழுது. வரதுக்கு ஓடிட்டீங்க. எங்க அவங்க பழக்க தோசைங்க அவனுக்கு. உண்மையை சொன்னா எல்லாரும் கோவம் சொல்லுவாங்க. அப்ப நாங்க யாரு? நான் சொல்லவே இல்லையே. அதான் சொல்றேன். அந்த பெண்ணெலி ஆணெலி கேக்குதுட்டே போட்டேன். அதான் பொட்ட. சாம்பார் பாயிண்ட் எப்படி? சாம்பார் பொட்ட எப்படி? யாரு? அந்த பெண் எலி கேக்குது. சொல்லு. ஏன் பொட்ட உதவா கட்ட? ஆ. இனிமே போகணும் நான் வாழ மாட்டேன். வாழ மாட்டேன். இப்ப நான் போய் தூக்க மாட்டேன் தோங்கறன்னு இந்த பெண் எலி சொல்லுது. சொல்லுச்சு. இதுக்கு அந்த ஆணல் என்ன சொல்லிட்டு வாழல, ஆ. அடி தேவடியா முண்டை இனிமே நீ கூட வாழ தேவல தேவல. எங்கனா போய் சாவடின்னு இந்த ஆணலி சொல்லிடுச்சு. சத்தியமா அந்த மாதிரி சொல்லி வச்சு உண்மையிலே சாவராம இருந்து வச்சுக்கா ஆ. நிறைய குடும்பம் சீர் போட்டுரும். உன் குடும்பம் சீர் போடும். உன் குடும்பம் சீர் போடும். இந்த பெண்ணலி என்ன பண்ணிச்ச ஆ. நேரா தூக்க மாட்டிக்க ஒடியாடுது. அட கடவுளே. நான் ஃபுல் பேண்ட் போட்டிருந்தேன். என்ன பேட்டா? ஃபுல் பேண்ட் முழுக்கால் டவுசர். ஆ. இந்த எலி நேரா ஒடியாந்து ஒடியாந்து. இந்த வழியா ஏறி ஏறி. ஒரு ரவுண்ட் அடிச்சு அடிச்சு. இந்த வழியா இறங்கி ஓடுது. ஏன்டா தூக்கு மாடி சாவ தானே வந்தது. ஆ. நான் நின்னு யோசிக்கிறேன். ஆ. என்னடா இந்த எலி தூக்கு மாட்டின்னு சொல்லிட்டு ஒடியாந்தது. ஒடியாந்து. இந்த வழியா ஏறி ஒரு ரவுண்ட் அடிச்சு இந்த வழியா இறங்கி ஓடுத நான் பாக்குறேன். பாக்குறேன். இந்த பெண்ணெலி நேரா ஓடிச்ச ஆ. ஆணையில போய் நின்னுச்சு. நின்னுச்சு. அதுக்கு அந்த ஆணையில கேக்குது ஏன்டி தம்படியா முண்டை தூக்க மாட்டில தொங்கட சொல்லிட்டானே போனேன் தூக்கு மாட்டி ஏன்டி சாவடிச்சேன். திரும்பி வந்த ஆ. அப்படின்னு ஆணையில கேக்குது. கேக்குது. அதுக்கு இந்த பெண்ணெலி என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? நான் தூக்க மாட்டிக்கலாம் சொல்லிட்டு தான் நான் போனேன். நான் என்னமா தூக்கு மாடிக்கு தான் போனேன். போனேன் ஆ. எனக்கு முன்னாடியே 3 பேர் தூக்குற தொங்குறாங்க. எங்கடா தூக்குறாங்க? அப்படியே. டேய் இருந்தாலும் இந்த வாழ்வரத்திலே வலே. கண்டவாளன் வலே. நாளைக்கு தம்பியும் நீங்க தப்போட அடிக்கிறீங்க. வலே. சதிக்கோலே தம்பியே. தம்பியை இதை படிச்சு